preparation of haloalkane from alkene, that is followed addition reactions. ஸோ அடிஷன் ரியாக்ஷனுக்காக நம்ம ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் எடுத்துக்கிறோம். எதுக்காக அப்படின்னா, ஸோ இதில் 2 விதமான ரியாக்ஷன்ஸ் மெத்தட் இருக்குது. ஒன்று மார்கோனிகாஃப் ரூல்னுவாங்க, தட் இஸ் ஃபாலோட் கார்போகேட்டைன் மெக்கானிசம். இன்னொன்று ஆன்டிமார்கோனிகாஃப் ரூல், தட் இஸ் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். இந்த ரெண்டுத்தையுமே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்றதுக்காக தான் அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் எடுத்துக்கிறோம். சப்போஸ் சிமெட்ரிக்கல் அல்கீன் எடுத்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அதுக்காக தான் அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் எடுத்துக்கிறோம். ஸோ எதனால் இது அன்சிமெட்ரிக்கல் அல்கீன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 2 sp2 கார்பனுமே டிஃப்ரெண்ட் சப்ஸ்டியூஷன் இருக்குது. அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறது CHன்னு இருக்குது, ரைட் சைடில் CH2. அப்போது நம்பர் ஆஃப் சப்ஸ்டியூஷன் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ இப்போ எந்த கார்பனில் நம்பர் ஆஃப் சப்ஸ்டியூஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற CH கார்பன். அதுக்கு என்ன சார்ஜ் வரும்னா டெல்டா ப்ளஸ்ஸு. ஸோ அதனால் இந்த CH2 மைனஸ் சார்ஜ் வரும். ஸோ இப்படி வர்றதுனால நம்ம ஈஸியாக இந்த HBr ஆட் பண்ணும்போது நம்ம அந்த H ப்ளஸ் அண்ட் Br மைனஸை ஆட் பண்ணிடலாம். ஏன்னா ஹைட்ரஜனுக்கு டெல்டா ப்ளஸ்ஸுங்கிறப்போ Br டெல்டா மைனஸ். ஸோ இப்போது நமக்கு அந்த மைனஸையும் ப்ளஸ்ஸையும் அழகாக மேட்ச் பண்ணிடலாம். Br மைனஸு மோர் சப்ஸ்டியூட்டட் கார்பன், அதாவது CHோட பாண்ட் ஆயிடுது. அப்போது எப்படி வருதுன்னா CH3 CH, இந்த இடத்துல Br வந்துடுது. அப்போது மோர் ஹைட்ரஜன் பர்சன்டேஜ், அதாவது CH2வில் இன்னொரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணி நம்ம அதை CH3 சேர்த்து எழுதிடலாம். ஸோ இதுதான் மார்கோனிகாஃப் ரூல். நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த கார்பனில் Br ஆட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் இந்த மெத்தடுக்கு பேர் தான் மார்கோனிகாஃப் ரூல். ஸோ இந்த மார்கோனிகாஃப் ரூல்ன்றது என்ன மெத்தடில் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா, கார்போகேட்டையான் மெக்கானிசம். கேட்டையான் இன்டர்மீடியேட். ஸோ நம்ம மெக்கானிசம் நடத்தும் போது டீட்டெயில்டாக நடத்துகிறோம். ஸோ ரைட், இப்போ இதுவே அந்த HBrஐ பெராக்சைட் செகண்ட் ரியாக்ஷன் வாங்க. HBr எடுத்துகிட்டு பெராக்சைட் போடும்போது நம்ம என்ன மார்கோனிகாஃப் ரூலுக்கு நம்ம பண்ணணுமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஆட் பண்ணணும். அதாவது லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கிற கார்பனில் ஹெச்சையும் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கிற கார்பனில் Brயும் ஆட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ அதாவது மார்கோனிகாஃப் ரூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன ரூல் ஃபாலோ பண்ணுதுன்னா ஆன்டி-மார்கோனிகாஃப் ரூல். இது என்ன மெக்கானிசம்னா ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். ரெண்டுத்துக்குமே நான் மெக்கானிசம் நடத்துவேன். அன்சிமெட்ரிக்கல் ப்ரோப்பேன் எடுத்துட்டு HBr அண்டர் தேர்மலில் பண்ணும்போது அது ஃபாலோட் மார்கோனிகாஃப் ரூல். அதே HBrஐ பெராக்சைட் போடுறச்சு அது ஆன்டி-மார்கோனிகாஃப் ரூல். ஃபர்ஸ்ட் நம்ம மார்கோனிகாஃப் ரூல், அதாவது கார்போகேட்டைன் இன்டர்மீடியேட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன மெக்கானிசம்ன்றதை சொல்கிறோம். ஃபஸ்ட் ஸ்டெப் 1ல் நம்ம முதல்ல அந்த அல்கீன் எடுத்துக்கலாம். இது ஸ்லோ ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஸ்டெப் 1ல் H+ தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது ஸ்லோ ஸ்டெப். இந்த ஸ்லோ ஸ்டெப்பை தான் நம்ம ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்புன்னுவாங்க. அப்படி என்ன ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக அடுத்த இதில் கெமிக்கல் கைனடிக்ஸ் நடத்துகிறச்ச சொல்கிறேன். அல்கைல் குரூப் அப்படிங்கிறது தட் இஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ அந்த எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் டைரெக்டாக sp2 கார்பன் இருக்கிறதுனால நம்ம என்ன எஃபெக்ட் அப்ளை பண்ணுவோம்னா, ஸோ எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் அப்ளை பண்ணும்போது இந்த டியூ டு த எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்னால இது டெல்டா ப்ளஸ், இது டெல்டா மைனஸ். பை பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் டென்சிட்டி இட் வில் மைக்ரேட் டுவர்ட்ஸ் த CH2. அதனால் CH2 மைனஸ் வருது. அந்த மைனஸ் இந்த H+ எடுத்துக்குது. ஸோ நம்ம எடுத்துக்கிறச்ச என்ன ஃபார்ம் ஆகுது? CH3 CH ப்ளஸ் அண்ட் CH3. ஸோ கார்பன் மேலே ப்ளஸ் இருக்கிறது தான் கார்போகேட்டையான். அதுதான் கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட். ஜென்ரலாக
கொஸ்டின்ஸில் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வரும்போது கேட்பாங்க. ஸ்டெப் 1ன்றது என்ன? தட் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட். ஸோ ஜென்ரலாக கார்போகேட்டைன் வந்தாவே அது ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் நடக்கும். இது ரொம்ப சிம்பிள் அல்கின்றதுனால இங்கே ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் காட்ட முடியாது. அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறச்சு ஐ வில் ஷோ யூ வாட் இஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். சிம்பிளான ஒரு அல்கின் எடுத்திருக்கேன் அப்படின்னா இதே கொஸ்டின்ஸு என்சிஆர்டியில் வரைச்ச மெக்கானிசம் 3 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எழுதும் போது நீங்கள் இதை எழுதிங்கன்னா ஃபுல்லாக 3 மார்க்ஸ் கிடைக்கும். ஸ்டெப் 2 அந்த கார்போகேட்டைன் எடுத்துக்கிறீங்க. இதில் நம்ம எடுத்துட்டு நியூக்ளியோஃபைல் அதாவது பிஆர் மைனஸ் எடுக்கிறீங்க. இந்த ரியாக்ஷன் இந்த செகண்ட் ஸ்டெப்பு ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்டெப், ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ இந்த பிஆர் மைனஸ் இது உங்களுக்கு தெரியணும். பிஆர் மைனஸ் எய்தர் ஃப்ரண்ட் அட்டாக் ஆர் பேக் அட்டாக். ஸோ இப்போ இந்த கார்பன் மேலே பாசிட்டிவ் இருந்தால் அது கார்போகேட்டையான். அதோட ஷேப் என்னென்னா ட்ரைகோனல் பிளேனார் ஷேப். ஸோ ட்ரைகோனல் பிளேனார்ன்றதுனால பிஆர் மைனஸ் வில் அட்டாக் ஃப்ரண்ட் ஆர் பேக். எதுக்காகனா நமக்கு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக வரும். பட் நம்ம இங்கே எடுத்துக்கிறது சிம்பிளான ஆல்கின். இதில் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அப்ளை பண்ண முடியாது. ஒரு காம்ப்ளிகேட்டான ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறச்சு ஐ வில் கிவ் யூ தி கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் அபவுட் தி வாட் இஸ் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பேஸ்ட் ஆன் தி ப்ராடக்ட் ஃபார்மேஷன்றதை சொல்கிறேன். ஸோ இதில் நமக்கு சிமெட்ரிக்கலாக தான் வரும். அதனால் நம்ம எந்த சேஞ்சஸும் இங்கே ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் காட்ட முடியாது. பட் என்ன மாதிரியான டைப் ஆஃப் ஐசோமர் வரும்ன்றதை நான் சொல்லிடுறேன். அது ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ராப்ளம் கொடுக்கும்போது டீட்டெயில்டாக நான் கொடுக்குறேன். ஸோ ஹாலோல்கேன் வந்துடுது. ஆனால் நமக்கு வர்ற ப்ராடக்ட்டு ரெசிமிக் மிக்சர். மார்கோனிகாஃப் ரூலில் சிம்பிளான ஒரு அல்கின் எடுத்துக்கும் போது நான் சில விஷயங்கள் சொல்ல முடியல. இப்போ ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு ஐ வில் கிவ் தி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஆன்டிமார்கோனிகாஃப் ரூல்ன்றது என்னன்றதை நம்ம கிளியராக கொடுத்துடலாம். பெராக்சைடோட ரோல் என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ பெராக்சைடு தான் இங்கே மேஜர் ரோலு. ஸோ பெராக்சைடில் நிறைய டைப் ஆஃப் பெராக்சைடு இருக்குது. ஆனால் நான் இங்கே எடுத்துக்க போகிறது பென்சோயல் பெராக்சைடு. எதுக்காக பென்சோயல் பெராக்சைடு பர்டிகுலராக சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஹைலி ரியாக்டிவ் இன் அக்வஸ் மீடியம். ஸோ அதனால தான் நான் பர்டிகுலராக அதை எடுத்துக்கிறேன். இதுதான் பென்சோயல் பெராக்சைடு. பென்சோயல் பெராக்சைடு ஹோமோலிட்டிக் ஃபிஷன்னால நமக்கு 2 moles ஆஃப் பென்சோயல் ரேடிக்கல் ஃபார்ம் ஆகுது. இது ஹைலி அன்ஸ்டேபிள். ஸோ ஹைலி அன்ஸ்டேபிள் போது என்ன ஆகணும், இது ஃபர்தராக டு கெட் தி ஸ்டேபிள் ஃபார்முக்காக இந்த இடத்துல பாண்டு பிரேக் ஆகும். ஸோ பிரேக் ஆகும்போது நமக்கு ஸ்டேபிளான ஒரு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகிடும், கார்பன் டை ஆக்சைடு கேஸாக வெளியில் வந்துடும். ப்ளஸ் நமக்கு பென்சீன் ரேடிக்கல், அதாவது இஸ் கால் ஃபினைல் ரேடிக்கல். ஓகேங்களா, இதுதான் நம்ம இனிஷியேட்டர்னு சொல்லுவோம். HBr போலார் டியூ டு டைபோல் மூமெண்ட்டு. ஆனால் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபினைல் ரேடிக்கல், அந்த ஃபினைல் ரேடிக்கல் என்ன பண்ணுது அப்படின்னா டு கெட் தி ஸ்டேபிள் ஃபார்முக்காக, ஸோ அப்போ அந்த ஃபினைல் ரேடிக்கல் ஸ்டேபிளாக மாறணுன்றதுக்காக இந்த ஹைட்ரஜனை ஹோமோலிட்டிக்கலி பிரேக் பண்ணிட்டு அந்த ஹைட்ரஜனோட ரேடிக்கலை அது எடுத்துக்குது. ஏன்னா இதில் 2 ரேடிக்கல் இருக்குங்கள, ஸோ இந்த எலக்ட்ரான்ஸையும் அது எடுத்துக்கிறதுனால இப்போது அந்த C6H5 இதை எடுத்துக்கும். அது பென்சீன்ற ஒரு ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் ப்ராடக்ட் நமக்கு பை ப்ராடக்டாக வந்துடுது. தென் Br ரேடிக்கல், தட் இஸ் ஃப்ரீ ரேடிக்கல். இதுதான் மொத்த ரியாக்ஷனுமே ரோல் பண்ண போகுது. என்னது, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த அல்கின் எடுத்துக்கிறோம். CH2 ப்ளஸ் Br ரேடிக்கல் பை பாண்டில். ஸோ மேலே இருக்கிறது சிக்மா பாண்டு, கீழே இருக்கிறது பை பாண்டு, அது நமக்கு தெரியும். ஸோ இது சிக்மா,
இது பை பாண்ட். ஓகே, அது ரெப்ரசன்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ சிக்மாவை விட பை பாண்ட் வீக்காக இருக்கிறதுனால பை பாண்டு தான் ஹோமோலிட்டிக் ஃபிஷன் நடக்கும். இப்போ பை பாண்ட் ஹோமோலிட்டிக்லேயே ஃபிஷன் நடக்கும்போது நமக்கு 2 ரேடிக்கல் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படி லெஃப்ட் சைடில் சிஹெச்சில் ஒரு ரேடிக்கல், CH2ல் ஒரு ரேடிக்கல். அப்போ சிஹெச்சில் ரேடிக்கல் ஃபார்ம் ஆனால் அது செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல். அதுவே CH2ல் ரேடிக்கல் ஃபார்ம் ஆனால் ப்ரைமரி ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ எது மோஸ்ட் ஸ்டேபிள்னால் செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல் மோஸ்ட் ஸ்டேபிள். அப்போது இது செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல், இது ப்ரைமரி ஃப்ரீ ரேடிக்கல்னு வரும். ஸோ அப்போ இந்த பிஆர் வந்து ப்ரைமரி ஃப்ரீ ரேடிக்கலோட பாண்ட் ஃபார்ம் ஆகிடுது. ஏன் அப்படின்னா செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல் மோஸ்ட் ஸ்டேபிள், அந்த ரீசன்னால். அப்போ நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது? CH3 CH radical, then CH2 Br. Why? To get the stable form of free radical, that is secondary free radical. பட் அதே பிஆர் லெஃப்ட் சைடில் ஃபார்ம் ஆனால் நமக்கு என்ன வரும்? நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சப்போஸ் லெஃப்ட் சைடில் பாண்ட் ஆனால் இப்படி வரும். கரெக்டுங்களா? இது ப்ரைமரி ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ கம்பேரிட்டிவ்லி செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல் மோர் ஸ்டேபிள் தென் ப்ரைமரின்றதுனால நம்ம இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்டெப்பில் ப்ரைமரியே ஃபார்ம் ஆகாது. நான் சொல்கிறது புரியுங்களா? அப்போது இந்த இன்டர்மீடியேட்டே நமக்கு வராது. தட் இஸ் நாட் பாசிபிள். லீஸ்ட் ஸ்டேபிள். ஓகேங்களா? கம்பேரிட்டிவ்லி செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல் மோஸ்ட் ஸ்டேபிள். சொல்கிறது புரியுதுங்களா? இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதே இன்டர்மீடியேட் எடுத்துட்டு ப்ளஸ் இன்னொரு HBr எடுத்துக்கும் போது ஸோ டியூ டு தி கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல்னால இதுவும் அகைன் இட் அண்டர்கோ ஹோமோலிட்டிக் ஃபிஷன். ஸோ இந்த ஹைட்ரஜனு இந்த CHஓட பாண்ட் ஆகிடும். நமக்கு ஸ்டேபிளான ப்ராடக்ட் வந்துடும். ஸோ மார்கோனிகாஃப் ரூலுக்கும் ஆன்டி-மார்கோனிகாஃப் ரூலுக்கும் என்ன வித்தியாசம், எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லியாச்சு. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு எந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்டுமே கிடையாது. ஆஸ் இட் இஸ் எங்கே டபுள் பாண்ட் இருக்கோ அதில் எதில் மோர் ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, எதில் லெஸ் ஹைட்ரஜன்ஸ் கம்பேர் பண்ணிட்டு அங்கே டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆனால் கார்போகேட்டைன் மெக்கானிசம் தட் இஸ் மார்கோனிகாஃப் ரூலில் அப்படி கிடையாது. இட் அண்டர்கோ ரீஅரேஞ்ச்மெண்ட். அது என்னென்ன ரீஅரேஞ்ச்மெண்ட்ன்றது வித் எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். கார்போகேட்டைன் இன்டர்மீடியேட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். 3-methyl but 1-ene. இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் நான் ஜென்ரலாக ரியாக்ஷன்ஸ் நான் கொடுக்குறோம்ல, நம்ம டேரெக்டாக ஏன்னா ரியாக்ஷன்ஸ் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, நம்ம மெக்கானிசம் ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்ன பண்ண போகிறோம்? ரைட், இல்லைன்னா நம்ம ஈக்குவேஷனை கொடுத்துட்டு அப்புறம் நான் மெக்கானிசம் கொடுக்குறேன். ரைட். ஸோ நம்ம இப்போது இதுதான் sp2 கார்பன்ஸ். நீங்கள் மார்கோனிகாஃப் ரூலை ஃபாலோ பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இது என்ன நேம்ஸ் பார்த்தீங்கன்னா 2-bromo 3-methyl butane. ரைட். பட் ஆக்சுவலாக இது என்ன பார்த்தீங்கன்னா ரேஷியோ ரொம்ப கம்மியாக வரும். ஸோ என்ன ரேஷியோன்னு சொல்கிறத விட we can say that is minor. ஓகேங்களா? மைனர்னால் பர்சன்டேஜ் கம்பேரிட்டிவ்லி இது ரொம்ப கம்மியாக வரும். அப்போ இன்னொரு ப்ராடக்ட்டு மேஜராக வரும். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது என்ன நேம்? 2-bromo 2-methyl butane. என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஹாலஜன் இருக்கிற ஆல்ஃபா கார்பன் வந்து செகண்டரி கார்பன், நீங்கள் ஹாலஜன் இருக்கிற ஆல்ஃபா கார்பன் டெர்ஷரி கார்பன். ஸோ ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் இது தான். ஸோ நமக்கு இது தான் மேஜராக ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? ஏன் இது மேஜராக வருதுன்னா that is followed rearrangement.
Reason is rearrangement. அது என்னன்றதை இப்போ நான் மெக்கானிசத்தில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்டெப் 1. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸ்டெப் 1ன்றது ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான். ஸோ நம்ம எடுத்துக்கிற ரியாக்டன்ட் என்ன எடுத்திருக்கோம்? 3-methyl but1ene. ஸோ இதில் நம்ம ஸ்டெப் 1 நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் திரும்ப இங்கே ரிப்பீட் பண்ண போகிறதில்ல. ஸோ H+ன்ற ஆர்டர் தான் ஸ்லோ ஸ்டெப்பு, தட் இஸ் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பு, ரைட். ஸோ இப்போ ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் இதில் எது ஒலிஃபினிக் கார்பன்ஸ்ன்றது. ஸோ இது 2 தான் ஒலிஃபினிக் கார்பன். ஸோ டியூ டு எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்னால இது டெல்டா ப்ளஸ், இது டெல்டா மைனஸ், கரெக்டுங்களா? ரைட். ஏன்னா அந்த பை பாண்டோட எலக்ட்ரான் டென்சிட்டி வில் மைக்ரேட் டுவோர்ட்ஸ் CH2. அப்போ இந்த CH2 மைனஸ் அந்த H+ எடுத்துக்கும். So as usual we will get the carbocation intermediate. Plus charge. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ளஸ் சார்ஜில் இருக்கிற என்ன கார்பன்னா செகண்டரி கார்பன். ப்ளஸ் சார்ஜில் இருக்கிறது என்ன கார்பன்? செகண்டரி கார்போகேட்டையான். ஓகேங்களா? தட் இஸ் செகண்டரி கார்போகேட்டையான். செகண்டரி கார்போகேட்டையான் ஸ்டேபிளானா ஸ்டேபிள் தான், பட் கம்பேரிட்டிவ்லி அதே கார்பனோட இந்த ஆக்சுவலாக இதனோட பொசிஷன் நம்ம என்ன சொன்னோம்? இது ஆல்ஃபா கார்பன்னு சொன்னோம், கரெக்டுங்களா? ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பீட்டா கார்பனில் ஒரு டெர்ஷரி கார்பன் இருக்குது. இது டெர்ஷரி கார்பன். அப்போ சப்போஸ் ஆல்ஃபா கார்பன் செகண்டரியாக இருந்து பீட்டா, அதாவது க்ரீன் ஹைலைட்டட் பண்ணியிருக்கிற கார்பன் டெர்ஷரியாக இருக்கும்போது, ஸோ இஃப் இட் இஸ் பாசிபிள் டு கெட் டெர்ஷரி கார்போகேட்டைன்னா அதுதான் மோஸ்ட் ஸ்டேபிள். ஸோ அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னா டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா கவனிச்சுக்கோங்க, இது கம்பேரிட்டிவ்லி லீஸ்ட் ஸ்டேபிள்ன்றதுனால இந்த ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆகுச்சுன்னா, ஸோ அது எப்படி ஷிஃப்ட் ஆனால் +ன்னு ஷிஃப்ட் ஆகாது, H-, ஏன்னா CHக்கு ப்ளஸ் இருக்கிறதுனால H- தான் ஷிஃப்ட் ஆகும். ஸோ அதுக்கு பேர் ஹைட்ரைட் ஷிஃப்ட். என்ன ஷிஃப்ட்னா ஹைட்ரைட் ஷிஃப்ட். என்ன பொசிஷன் இது ஷிஃப்ட் ஆகுதுன்னா, இது ஆல்ஃபா கார்பனுங்களா, இது பீட்டா. ஸோ அப்போ ஆல்ஃபா 1 நம்ம வச்சுன்னா பீட்டா 2, அப்போ அது 1,2 ஹைட்ரைட் H-, 1,2 ஹைட்ரைட் ஷிஃப்ட். இப்போ அந்த 1,2 ஹைட்ரைட் ஷிஃப்ட்னால அந்த HCHல வந்துடும் போது நமக்கு அந்த டெர்ஷரி கார்போகேட்டையான் நமக்கு இன்டர்மீடியேட்டாக ஃபார்ம் ஆகுது. சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இதுதான் மைக்ரேஷன். இந்த மைக்ரேஷன் தட் மீன்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வில் ஹேப்பன் ஒன்லி இன் தி கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட். ஃப்ரீ ரேடிக்கலில் ஃபார்ம் ஆகாது. ஸோ அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் கார்போகேட்டையான், டெர்ஷரி carbocation intermediate, that is highly stable. புரியுதுங்களா? that is highly stable. ஸ்டெப் 2 as usual தெரியும், that is first step. ஸோ நம்ம அதே இன்டர்மீடியேட் எடுத்துக்கலாம். நம்மளோட நியூக்ளியோஃபில் Br-, so obviously Br- will attack either front or back side, but here is இது வந்து சிமெட்ரிக்கல் தான். ஸோ அதனால் எந்த சைடில் வேணாலும் அட்டாக் பண்ணலாம். ஸோ நமக்கு ஐடென்டிக்கல் ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு வர்ற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, two bromo 2-methyl butane. ரிங் எக்ஸ்பென்ஷன் எங்கே நடக்கும்னு சொன்னால் ஒன்லி ஹேப்பன் இன் த கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட். ஸோ இதுலேயும் நம்ம ஆஸ் யூஷுவல் மார்கோனிகோவ் ரூலை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, இந்த 2 sp2 கார்பனில் எதில் மோர் சப்ஸ்டியூஷன் இருக்கோ அங்கே Br-, எதில் லெஸ் சப்ஸ்டியூஷன் இருக்கோ
அது H ப்ளஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். இல்லாட்டி நம்ம எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் அப்ளை பண்ணும்போது இது டெல்டா ப்ளஸ் இது டெல்டா மைனஸ் சரிங்களா. டெல்டா ப்ளஸ் அண்ட் டெல்டா மைனஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு இது மாதிரியான ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஒன் ப்ரோமோ ஒன் சைக்ளோபென்டைல் ஈத்தேன் ரைட். ஸோ இது மேஜராக வருமானா கிடையாது. ஸோ ஒன் ப்ரோமோ ஒன் சைக்ளோபென்டைல் ஈத்தேன் தட் இஸ் மைனர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இங்கே கார்போகேட்டன் மெக்கானிசம் போது ரிங் எக்ஸ்பேன்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ ரிங் எக்ஸ்பேன்ஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும்? that is 1 bromo 1 methyl cyclohexane. புரியுதுங்களா? ரைட். இது எப்படி நடக்குதுன்றத மெக்கானிசத்தில் நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்டெப் 1ல் நம்ம ஃபஸ்ட் அதை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஸ்டெப் 1 ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? தட் இஸ் protonation, that is slow step, that's called as rate determining step. ஸோ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? தட் இஸ் இது டெல்டா ப்ளஸ் டெல்டா மைனஸ். ஸோ அப்போ அந்த மைனஸ் கார்பன் ஹெச் எடுத்துட்டு CH3 போயிடும். நமக்கு இது மாதிரியான ஒரு இன்டர்மீடியட் கார்போகேட்டன் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகிடும். கரெக்டுங்களா? ரைட். இப்போ அந்த கார்பன் இருக்கிற பொசிஷன் நம்ம பார்த்திங்கன்னா அது செகண்டரி கார்பன். ஸோ நமக்கு செகண்டரி கார்போகேட்டையான் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுது. அது ஸ்டேபிளானா கண்டிப்பாக கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஸோ அந்த செகண்டரி கார்பன் இருக்கிறது என்ன கார்பனாக சொன்னால் இது ஆல்ஃபானா இங்கே ஒரு பீட்டா கார்பன் இருக்குது. இது டெர்ஷரி கார்பன். கரெக்டுங்களா? இந்த பீட்டா கார்பன் என்ன கார்பன்? டெர்ஷரி கார்பன். ஸோ அப்போ நமக்கு ஹைட்ரேட் ஷிஃப்ட்டும் நடக்கலாம், இல்லாட்டி ரிங் எக்ஸ்பேன்ஷனும் நடக்கலாம். இப்போ நான் ஹைட்ரேட் ஷிஃப்ட் நடந்தால் என்ன வரும்ன்றதை நம்ம சொல்லிடலாம். இப்போ நம்ம இங்கே வந்து ரிங் எக்ஸ்பேன்ஷன் பற்றி பேசுறதுனால அந்த ஸ்டெப்பு நான் சொல்லலை. ஃபஸ்ட்டு ரிங் எக்ஸ்பேன்ஷனை பற்றி நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? இல்லை டீட்டெயிலாக கூட ரெண்டுத்தையுமே கூட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஹைட்ரேட் ஷிஃப்ட் நடந்துச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும்? ஹைட்ரேட் ஷிஃப்ட் நடந்தால் என்ன ஃபார்ம் ஆகும்? ரைட். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் 1 to ஹைட்ரேட் ஷிஃப்ட். ஸோ அது என்னன்றது நமக்கு தெரியும். 1 to ஹைட்ரேட் ஷிஃப்ட்னா அந்த பாசிட்டிவ் இருக்கிறது ஆல்ஃபா கார்பன் அது 1, அது பக்கத்தில் இருக்கிற பீட்டா கார்பன் அது 2. அந்த செகண்ட் பிளேஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு ஹைட்ரேட் ஷிஃப்ட் ஆகுது. அதுதான் 1 to ஹைட்ரேட் ஷிஃப்ட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ ஷிஃப்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகலாம்? இப்படி வரலாம். கரெக்டுங்களா? இந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜ் வரும். ரைட். இது டெர்ஷரி கார்போகேட்டையன் தான். ரைட். இப்போ டெர்ஷரி கார்போகேட்டையனாக இருந்தாலுமே லீஸ்ட் ஸ்டேபிள் டியூ டு ரிங் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இதிலேருந்து அந்த ரிங் ஸ்ட்ரெயின்ற ரீசன்னால் இது ஸ்டேபிளாக ஃபார்ம் ஆகாது. இப்போ அதனால் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன நடக்குதுன்னா அந்த கார்போகேட்டன் திரும்ப எழுதிக்கிறேன். ஏன்னா அங்கேயே ஓவர் ரைட் பண்ணி சொல்ல விரும்பலை, நான் தனியாக எழுதி சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ அந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கும்போது இது செகண்டரி கார்பனால் நல்லா கவனிச்சுங்க. ஸோ ப்ளஸ் இருக்கிறது நம்பர் 1ன்னு வச்சுருக்கேன். இது நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 அண்ட் நம்பர் 6. ஸோ இப்போ இந்த 5 மெம்பர்ட் ரிங்கு 6 மெம்பர்ட் ரிங்காக ஃபார்ம் ஆக போகுது. எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா கவனிங்க. இப்போ செகண்டுக்கும் 6க்கும் நடுவில் இருக்கிற பாண்டு உடஞ்சி அந்த செகண்டுக்கும் 6க்கும் இருக்கிற நடுவில் பாண்டு உடஞ்சி அந்த பாண்டு ஃபஸ்ட்டுக்கும் 6க்கும் அப்பியர் ஆக போகுது. சொல்கிறது புரியுதுங்களா? இப்படி அப்பியர் ஆக போகுது. அப்போ ரிங் எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. அப்போது செகண்ட் அண்ட் 6க்கு நடுவில் இருக்கிற சிக்மா பாண்ட் உடஞ்சி ஃபர்ஸ்ட் அண்ட் 6 கார்பனுக்கு ஃபார்ம் ஆகுறதுனால அந்த 5 மெம்பர்டுன்றது ரிங் எக்ஸ்பேண்ட் ஆகி 6 மெம்பர்டாக மாறப்போகுது. சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ 6 மெம்பர்டாக மாறும்போது செகண்ட் நம்பர் இருக்குல்ல அந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும்.
அப்போ நமக்கு எப்படி வரும்னா ரைட். ஸோ இப்போ நல்லா கவனிச்சிங்க, நான் இன்னும் 6 மெம்பர் போட்டுட்டேன். அந்த மீத்தேல் இந்த குரூப் இருக்குல்ல, மீத்தேல் குரூப் இருக்குங்களா, இந்த குரூப் இது மீத்தேல், அந்த மீத்தேல் ரிங் இருக்குது. இப்போ அந்த மீத்தேல் அட்டாச்ட் கார்பன் தான் நான் நம்பர் 1 அதுதான் அங்கே வச்சுட்டேன். நம்பர் 1 இது நம்பர் 2 3 4 5 6. ஸோ இப்போ செகண்ட் அட் 6க்கு நடுவில் அந்த எல்லோ ஹைலைட் பண்ண பாண்டு உடையும் போது செகண்ட் கார்பனுக்கு என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆகுனா ப்ளஸ் சார்ஜ். சொல்கிறது புரியுதுங்களா? செகண்ட் கார்பனுக்கு ப்ளஸ் சார்ஜ். அது என்ன கார்போகேட்டையான்? செகண்டரி கார்போகேட்டையான். ரைட். இது ஸ்டேபிளானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா பக்கத்தில் நமக்கு என்ன கார்பன் இருக்குது? இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கார்பன் என்ன கார்பன்? டெர்ஷரி கார்பனில். அப்போ இங்கேருந்து ஹைட்ரேட் அகைன் ஷிஃப்ட் நடக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போது 1 2 ஹைட்ரைட் H மைனஸ் ஷிஃப்ட். 1 2 ஹைட்ரேட் ஷிஃப்ட் நடக்கும்போது என்ன நமக்கு ஃபார்ம் ஆகும்? இந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜ் ஃபார்ம் ஆகிடும். தட் இஸ் டெர்ஷரி கார்போகேட்டையான். புரியுதுங்களா? ரைட். இதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 என்னது? ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு செகண்டரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா ரிங் எக்ஸ்பேன்ஷனும் நடக்குது, ஹைட்ரேட் ஷிஃப்ட்டும் நடக்குது. பட் ஹைட்ரேட் ஷிஃப்ட்டை நடக்கிற காம்பவுண்ட் வந்து ஸ்டெபிலிட்டி கம்மிங்கிறதுனால அது ஃபார்ம் ஆகிற வாய்ப்பு கம்மி. ஸோ அதனால தான் ரிங் எக்ஸ்பேண்ட் ஆகுது. புரியுங்களா? ரிங் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நமக்கு 6 மெம்பர்ட் ரிங் ஃபார்ம் ஆகுது. இப்போ 6 மெம்பர்ட் ரிங் ஃபார்ம் ஆனதில் நமக்கு 2 கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுது, செகண்டரி கார்போகேட்டையான் அண்ட் டெர்ஷரி கார்போகேட்டையான். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ ரெண்டுத்துலையுமே நமக்கு நடக்கும். ஸ்டெப் 2, அந்த டெர்ஷரி கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட் எடுத்துகிட்டு நம்ம Br மைனஸ் ஆட் பண்ணும்போது தட் இஸ் ஃபாஸ்ட் ஸ்டெப். இட் வில் அட்டாக் எய்தர் ஃப்ரண்ட் ஆர் பேக் அட்டாக். பட் இங்கே இது சிமெண்ட்ரிக்கல்னால எந்த பக்கம் அட்டாக் பண்ணாலும் சேம் தான். ஸோ நமக்கு ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிடுது. 1 ப்ரோமோ 1 மீத்தைல் சைக்ளோஹெக்சேன். Next method to preparation of haloalkane, bromination of alkene. So generally alkene போது we have isomers, either cis alkene or trans alkene. இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சிஸ் அல்கின் எடுத்தால் ரெசிவ் மிக்சர் வரும், ட்ரான்ஸ் அல்கின் எடுத்தால் மீசோ ஐசோமர் வரும். அது எப்படி வரும்ன்றது தட் இஸ் மெக்கானிசத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ சிஸ் அல்கின் எடுத்துட்டு இது ப்ரோமின் இன் CS2, that is carbon disulfide or carbon tetrachloride. ஸோ 2 சால்வெண்ட்டில் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் போது நமக்கு சிஸ் அல்கின் எடுத்தால் ரெசிமிக் மிக்சர் ஃபார்ம் ஆகும் as a product. Plus or minus 2 3 2,3 dibromo butane. இந்த சிம்பிளுக்கு பேர் தான் ரெசிமிக் மிக்சர். ஏன் எதனால் சிஸ் அல்கின் எடுத்தால் ரெசிமிக் மிக்சர் வருது, அதே ட்ரான்ஸ் அல்கின் எடுத்தால் மீசோ ஐசோமர் வருதுன்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. அதை நான் மெக்கானிசத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பியூட்டோயின் ட்ரான்ஸ். ஆக்சுவலாக 2E பியூட்டின்னு எழுதணும். அது நம்ம இப்படி உங்களுக்கு சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக நான் இப்படி எழுதுகிறேன். bromine in CS2 or CCl4.
போடும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுன்னா that is meso 2,3 dibromobutane. இது meso product, meso isomer. ஓகே, ஸோ the bromination of alkene எடுக்கும்போது ஸோ இது ஜென்ரலாக இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம ஐசோமராக இருந்தால் தான், எதிர சிஸ் அல்கின் ட்ரான்ஸ் அல்கினாக இருந்தால் தான் நம்ம இது மாதிரி ப்ராடக்ட் ஐசோமர்ஸ் சேஞ்சஸ் வரும், இல்லாட்டி வராது. என்ன ரீசன்ஸ்னால் இட் ஃபாலோட் ஆன்டி அடிஷன்ஸ். அப்படின்னா என்னென்னா மெக்கானிசம் சொல்கிறேன். ஃபார் ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் இது மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் நம்ம ப்ரோமினேஷன் ப்ரோமின் இன் CS2 இந்த தெர்மலில் போடும்போது கவனிச்சுக்கோங்க. ஃபார் த ஐடென்டிஃபிகேஷனாக டெஃபினட்டாக பை பாண்ட் கனெக்டட் வித் கார்பன்ஸ்னும் போது பொலாரிட்டி இருக்கும். ஸோ எனி ஒன் ஆஃப் தி கார்பன் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு இருக்கும். ஸோ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக டெல்டா ப்ளஸ் அண்ட் செகண்ட் கார்பன் டெல்டா மைனஸ்னு வைக்கிறேன். அப்போது அது இந்த பை எலக்ட்ரான்ஸ் வில் மைக்ரேட் டுவோர்ட்ஸ் த நெகட்டிவ். அப்போ இந்த நெகட்டிவ் கார்பன் வில் அட்டாக் ஹியர். ஸோ இந்த பிஆர் என்ன பண்ணணும், இந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸ் சேர்த்து எடுத்துட்டு பிஆர் மைனஸ்ன்னு போயிடும். ஸோ அப்போ நமக்கு டைப் ஆஃப் என்ன இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இந்த கார்பன் here the positive, then C, here Br. புரியுதுங்களா? ஸோ இப்போ Br வந்து it have 3 lone pair of electrons. ஸோ தட் இஸ் unstable intermediate. இது கார்போகேட்டைனாக இருந்தாலும் கூட இது ஸ்டேபிள் கிடையாது. ஏன்னா இந்த Br உடனே எலக்ட்ரான்ஸ் அந்த கார்பனை கொடுத்து ஒரு ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணும். எப்படி வரும்னா இப்படி வரும். ஸோ ப்ரோமோ இந்த இடத்துல தட் இஸ் வேலன்சி ஆஃப் ப்ரோமோ ஒன்லி 1, பட் இந்த இடத்துல 2 இருக்கிறதுனால தட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. இப்போ பாசிட்டிவ்லி சார்ஜ்னும் போது தட் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். இந்த இடத்துல நம்ம வெளியில் போச்சிங்களா Br மைனஸ், இட்ஸ் அ லீவிங் குரூப். அந்த Br மைனஸ் வில் கம் அண்ட் அட்டாக் இன் த பேக் சைடு. ஏன் பேக் சைடுனா, ஒரு சைடில் ஒரு Br இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரான் க்ளவுட்ஸ் இப்படி இருக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ எலக்ட்ரான் க்ளவுட் இருக்கும்போது இந்த சைடில், அதாவது ஃப்ரண்ட் சைடில் இந்த சைடில் அட்டாக் பாசிபிலிட்டிஸ் நாட் பாசிபிள். ஸோ அதனால தான் பேக் சைடில் அட்டாக் பண்ணும். ஸோ த Br மைனஸ் வில் அட்டாக் இன் தி பேக் சைட். ஸோ திஸ் Br is one bond is leaving in the front side, that is called anti additions. நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகும் லாஸ்ட்டாக ஃபைனலாக? So both halogens will attach in the opposite directions. So this is the anti-addition. So the next method to preparation of haloalkane from alkanes. It followed free radical substitution reaction. The free radical substitution reactions நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, chlorine in presence of H nu. Chlorine in presence of H nu. H nu என்றது இட்ஸ் கால்ட் அஸ் photochemical reactions. ஸோ photochemical நிறைய மெத்தட் இருக்குது. யூவி பண்ணலாம், சன்லைட் பண்ணலாம். இப்போ ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் ரியாக்டிவிட்டி ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா, டெர்ஷரி கார்பன் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் செகண்டரி தென் பிரைமரி. ஸோ தட் இஸ் ஃப்ரீ ரேடிக்கலில் ரியாக்டிவிட்டி ஆர்டர் டெர்ஷரி இஸ் மோர் தென் செகண்டரி தென் பிரைமரி. ஸோ இப்போ இந்த அல்கேன்ஸில் நமக்கு டெர்ஷரியில் we have only 2 types of carbon. One is secondary carbon, then primary carbon. So obviously tertiary not here, so secondary is more reactive. So CH2 la now you can add Cl. So that is 2-chloropropane. When you take propane, you will get 2-chloropropane. Mechanism என்னன்றத explanation கொடுத்துறேன். Chlorine undergo homolytic fissions due to getting
2 number of Cl radical, that is initiation. So we can take in the alkane. Here H. So in presence of Cl radical, that carbon and hydrogen's bond, no, it undergo homolytic fission. So the hydrogen will take that Cl, you are getting HCl is one of the byproduct. So in that case we are getting carbon free radical, CH radical and CH3 plus HCl, that is carbon free radical. Step 2. Step 2 la, so obtained form of carbon free radical, further it's react with the chlorine gas. Reacts with chlorine, so it undergo homolytic fission. So that radical combined with this, so we can get chloroalkane. Plus Cl radical, that is propagation. Step 1 is initiation. Step 2 is propagation. That means that two together. Step 3 is a termination. So what do you mean termination? So that's obtained from a free radical, that is chloro free radical. Further it may react with another free radical, again change into chlorine gas. The carbon free radical, it may further react with another free radical. So நமக்கு coupling form of alkane கூட வரலாம், அதாவது 2,3 dimethyl butane. Two, 3 dimethyl butane. Carbon radical, chloro radical react பண்ணிட்டு நம்ம எக்ஸிட் பண்ண chloroalkane கூட வரலாம். So that is termination. The name of the process, step 3 is termination. Okay, so initiation, propagation, termination. Clear? So step 1 initiation, அதாவது chlorine undergo homolytic fission. Step 2 la அந்த chlorine radical further react with hydrocarbon, it create the carbon free radical. Okay, அந்த carbon free radical வந்து it may react with the chlorine, திரும்ப நமக்கு chloroalkane வரலாம். Step 3 ல termination அப்படின்னும்போது எல்லா free radical ஒன்னொன்னோட react பண்ணிக்கலாம், இல்லை வேற வேறதோட react பண்ணலாம். So we are getting different type of compounds from carboxylic acid. என்ன நடக்குது அப்படின்னா, you can take the carboxylic acid. ஸோ ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக சிம்பிளாக நான் அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த ஆசிட் வேணாலும் எடுத்துக்கலாம். அசிட்டிக் ஆசிட் எடுத்துகிட்டு சில்வர் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் புரோமின். ஸோ போடுறச்சு நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா புரோமோமீத்தேன், CH3Br ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ப்ளஸ் சில்வர் புரோமைட் precipitate. First mechanism. So first நம்ம acetic acid எடுத்துக்கிறச்சு, so carboxylic acid it react with silver, so
ஸோ நமக்கு சால்ட் ஃபார்ம் ஆகும், சில்வர் அசிட்டேட். இப்போ அந்த சில்வர் அசிட்டேட் என்ன பண்ணலாம், நம்ம ஃபர்தராக இட் கேன் ரியாக்ட் வித் புரோமின். என்னாகும், பிஆர் மைனஸ் இங்கே அட்டாக் பண்ணும். அப்போது இந்த பிஆர் மைனஸ் வெளியில் போயிடும். இந்த பிஆர் மைனஸ் ஏஜிபிஆர்னு ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகிடும். இப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், CH3 C டபுள் பாண்ட் O OBR. ஸோ அசைல் ஹைப்போப்ரோமைடு வந்து ஹைலி அன்ஸ்டேபிள். ஸோ அசைல் ஹைப்போப்ரோமைடு அன்ஸ்டேபிள். இது என்ன, அந்த OBR பாண்டு பிரேக் ஆகும். ஏன் OBR பாண்டு பிரேக் ஆகுதுன்னா, இட்ஸ் அ வீக் பாண்ட். OBR கவனிச்சிங்கன்னா ஆக்சிஜனுக்கு 2 லோன் பேர் இருக்குது, ஹாலஜன்ஸ்க்கு 3 லோன் பேர் இருக்குது. தட் இஸ் வீக் பாண்டு. ஃபஸ்ட்டு அங்கே தான் ஹோமோலெக்டிக் ஃபிஷன் நடக்கும். ஹோமோலெக்டிக் ஃபிஷன் நடந்தோன்னே நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், CH3 C double bond O, here O radical plus Br radical. ஸோ இதுவும் அன்ஸ்டேபிள், இதுவும் ஃபர்தர் ஹோமோலெக்டிக் ஃபிஷன் நடக்கும். ஏன்னா டு கெட் தி ஸ்டேபிள் ப்ராடக்ட். இப்போ இங்கே நடந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், CH3 radical ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ். கரெக்டுங்களா? ரைட். இப்போது அந்த கார்பன் ரேடிக்கல் இட் ஃபர்தர் ரியாக்ட் வித் ஹைப்போப்ரோமைட். ஸோ நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஹைப்போப்ரோமைட்டோட திரும்ப அந்த கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ட் பண்ணும். தட் இஸ் அசைல் HY ஹைப்போப்ரோமைட். இதனோட அந்த CH3 ரேடிக்கல் ஃபர்தராக பிரேக் பண்ணும். எந்த இடத்துலனா இந்த இடத்துல ஹோமோலெக்டிக் ஃபிஷன் நடந்து இந்த கார்பன் ரேடிக்கலும் பிஆர் ரேடிக்கலும் ரியாக்ட் பண்ணிடும். ஸோ வி கேன் கெட் தி ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ நமக்கு திரும்ப ஃபைனல் ப்ராடக்டான ஹாலோஅல்கேன் ப்ளஸ் அகைன் அசைல் ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். இது திரும்ப திரும்ப எக்ஸஸாக இது ஃபர்தராக நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் போரோடின் ஹான்ஸ்டிக்கர் ரியாக்ஷன்ஸ். ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஹாலோஅல்கேன் ஃப்ரம் ஆல்கஹால். அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் க்ரூஸ் மெத்தட். ஸோ க்ரூஸ் மெத்தட் ஜென்ரலி ஃபாலோட் கார்போகேட்டைன் மெக்கானிசம். ஸோ கார்போகேட்டைன் மெக்கானிசம் போது நம்ம ரிங் எக்ஸ்பேன்ஷன் ஆர் மைக்ரேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். அன்ஹைட்ரேட் ஜிங்க்லர் ப்ளஸ் எஸ்எல் எடுத்துக்கும் போது that is 2-chloro 2-methyl butane. இதில் இன்னொரு ப்ராடக்ட்டும் வர வாய்ப்பு இருக்குது. என்னது அப்படின்னா 2-chloro 3-methyl butane. இதில் இது மேஜராக வரும்னா இதான் மேஜர், இது மைனராக வரும். ரைட். என்னன்றதை நம்ம மெக்கானிக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1, நம்ம அந்த ஆல்கஹாலை எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஸ்டெப் 1ல் ஃபஸ்ட்டு H+ எடுத்துக்கிறோம்.
இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது, இந்த H ப்ளஸ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. தட் இஸ் புரோட்டனேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஸோ த நேம் ஆஃப் தி ஸ்டெப் இஸ் புரோட்டனேஷன் ஆஃப் ஆல்கஹால். நமக்கு இப்படி ஃபார்ம் ஆகும். When the oxygen get positive charge, the name of the intermediate is oxonium ion. That is highly unstable. புரியுதுங்களா? Right. அப்போ அது ஈஸி என்ன ஆகும், bond break ஆகிட்டு we can get the carbocation. Positive charge. என்ன carbocation இது? Secondary carbocation. ஆல்ரெடி சொல்லியிருக்கலாம், செகண்டரி கார்போகேட்டைன் வந்துச்சுனாவே, ஸோ வி ஹவ் டு திங்க் அபவுட் தி பீட்டா கார்பன்ஸ். ஹியர் வி ஹவ் 2 பீட்டா கார்பன்ஸ், ஹியர் ஒன். அப்போ பீட்டாவில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது டெர்ஷரி கார்பன், ரைட் சைடில் இருக்கிறது ப்ரைமரி. ஸோ இது செகண்டரி. அப்போ செகண்டரின்னும் போது டெர்ஷரிலேருந்து ஹைட்ரேட் ஷிஃப்ட் நடக்குமே தவிர ஃபர்ஸ்ட்லேருந்து நடக்காது. அப்போ டெர்ஷரிலேருந்து ஹைட்ரேட் ஷிஃப்ட் நடந்துச்சுன்னா நமக்கு ஆஸ் யூஷுவல் என்ன ஃபார்ம் ஆகும், தட் இஸ் 1,2 ஹைட்ரேட் ஷிஃப்ட் ஃபார்ம் ஆகுச்சு. அப்படின்னா நமக்கு tertiary carbocation. tertiary carbocation highly stable. கரெக்டுங்களா? ரைட். ஸோ இப்போ இதனால தான் உங்களுக்கு, ஸோ இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஹைட்ரேட் ஷிஃப்ட்னா என்ன. ஸோ இதுதான் விஷயம். ஓகேங்களா? ரைட் இஸ் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2ல் ஆஸ் யூஷுவல் you can add the nucleophile. You can take the carbocation, nucleophile, that is Cl minus. So இது fast step, இது slow step. Okay, so Cl minus என்ன பண்ணும், இந்த இடத்துல போய் add ஆகும். So we'll get the two chloro 2 methyl butane. Gru's method or Lucas followed carbocation intermediate mode. Once if you get the carbocation, you need to think about the stability. Stability ki we are to do the migration or ring expansion possibilities irundhuchna. Okay, while taking tertiary alcohol or secondary alcohol, the reaction ambient temperature le nadakum. அதுவே நீங்கள் primary alcohol எடுத்தால் you have to do the reaction at higher temperature. Next, second one, by reaction with phosphorus halides. Alcohol எடுத்துட்டு PX3, either is a chloro or bromo போடும்போது அந்த OH replaced by halogens. X என்றது either is a chloro or bromo, நம்ம எதை ஒன்றாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வரப்போட பை ப்ராடக்ட் என்ன வரும்னா H3PO3. Mechanism: alcohol act as a nucleophile. ஸோ நம்ம PX3 ஒரு reagent எடுத்துக்கிறீங்க. இந்த எக்ஸ்ன்றது either chloro or bromo. என்ன பண்ணும், இது act as a nucleophile. நான் சொன்னல இது ஒரு nucleophile, strong nucleophile. அட்டாக் பண்ணும்போது X minus leaving group. அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், ஒரு R CH2O connected with the phosphorus, X with the one lone pair, then oxygen with the positive side. Correct? That is unstable. So in presence of X minus இருக்குங்களா leaving group, right? அந்த X minus என்ன பண்ணும், இந்த H எடுத்துக்கும் போது it becomes neutral. நமக்கு as usual நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராடக்ட் வந்துடும். CH2O
with the phosphorus px2 கரெக்டா ப்ளஸ் hx. ஸோ இதே மாதிரி திரும்ப இன்னொரு மோல்ஸ் ஆஃப் ஆல்கஹால் எடுத்துக்கிறீங்க. Because we have one more groups, right? RCH2O, here P, we have 2 more X. Again alcohol act as a nucleophile, so that alcohol will attack here, then X is a leaving group, so the leaving group is X minus. So இப்போ என்ன பண்ணும் திரும்ப ஸோ இன்னொரு ஆல்கஹால் குரூப்பு அட்டாக் ஆகும். With the charge is positive, then we have one more X. இதுவும் unstable. ஏன் இருக்கிற அந்த X minus என்ன பண்ணும் அதிலிருந்து திரும்ப அந்த H எடுத்துட்டு நமக்கு நியூட்ரலாக ஃபார்ம் ஆகிடும். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு கேட்டிங்கன்னா RCH2O twice, then we have P with 1X. இப்போ you have to take again one more mole, right? எடுத்துக்கும் போது திரும்ப அந்த எக்ஸும் ரீப்ளேஸ் ஆகும். ஸோ இப்போ இங்கே திரும்ப இன்னொரு மோல் ஆஃப் நியூக்ளியோஃபைல், that is one of the strong nucleophile. அந்த இன்டர்மீடியேட் எடுத்துக்கிறீங்க RCH2O PX with the 2 numbers. இப்போ என்ன பண்ணுவது இந்த நியூக்ளியோஃபைல் இந்த இடத்துல அட்டாக் பண்ணும்போது ஹெக்ஸ் இஸ் லீவிங் குரூப் கரெக்டுங்களா? இப்போ நமக்கு 3 moles ஆஃப் RCH2O PH with the positive sign, then already 2OCH2R group இருக்குது. ஆப்வியஸ்லி அந்த எக்ஸ் மைனஸ் என்ன பண்ணும் அந்த ஹெச்சையும் எடுத்துக்கும், becomes neutral. ஸோ நமக்கு ஃபைனலாக RCH2O phosphorus 3 times வருது. ஃபர்தராக ஹைட்ராலிசிஸ் எப்படி ஹைட்ராலிசிஸ் பண்ணுறீங்க? இது மெக்கானிசத்தில் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 ஹைட்ராலிசிஸ், ரைட்? அதை எடுத்துக்கிறீங்க. இப்போ நீங்கள் எடுத்துக்கிறீங்களா எக்ஸ் மைனஸ், இந்த எக்ஸ் மைனஸ் என்ன பண்ணும் இங்கே அட்டாக் பண்ணி இந்த ஓ லீவ் ஆகிடும். அது மாதிரி you have to take 3 moles, 3 mole of X. அப்போ என்ன ஆகும் இந்த இடத்துல ஒரு நியூக்ளியோஃபைல் எக்ஸ் மைனஸ் இங்கே அட்டாக் பண்ணிச்சுன்னா இது போயிடும். அதே மாதிரி another mole of X minus இங்கே அட்டாக் பண்ணிச்சுன்னா இது போயிடும். So finally you will get it RCH2X 3 moles plus H3PO3. இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா while taking PX3 you have to take 3 moles of alcohol. இதுதான் இம்பார்ட்டன்ட், புரியுதுங்களா? நம்ம 3 moles of alcohol எடுத்தோன்னா நமக்கு 3 moles of haloalkane ஃபார்ம் ஆகும், 1 mole of H3PO3. இதுதான் by reaction with phosphorus halide using red phosphorus in X2. Any alcohol is either is a primary or secondary or tertiary. While adding red phosphorus plus X2, right, under thermal. Here X என்னவா இருக்கலாம்னா either is a bromo or iodo. எடுத்தீங்கன்னா the in situ generation of PX3, in situ generated PX3, that is PBr3 and PI3. ஓகேவா? ரைட்.
ஏன் இது அப்படின்னா நீங்கள் PBr3 PI3 டைரெக்டாக எடுத்துக்க முடியாது, தட் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். அப்போ நீங்கள் ரெட் பாஸ்பரஸ் X2 எடுத்துக்கும் போது அந்த பாஸ்பரஸோட ஹாலஜன் ரியாக்ட் பண்ணி இன்சிட்டுவாக PBr3யும் PI3யும் ஜெனரேட் ஆகும். அது தட் OH கேன் ரீப்ளேஸ்டு பை தி ஹாலஜன். அவ்வளோதான். இப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் இங்கே RCH2X ப்ளஸ் பை ப்ராடக்ட்டு நமக்கு ஆப்வியஸ்லி H3PO3. ஏன்னா ட்ரைஹாலைட் தானே ஃபார்ம் ஆகுது, பாஸ்பரஸ் ட்ரைஹாலைட் தானே. ஸோ தென் we can get the H3PO3 is one of the byproduct. ஸோ இது as usual நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சு இதுக்கு மெக்கானிசம் கிடையாது. Then fourth one, Dodson reaction. While taking alcohol, ஸோ நீங்கள் ஆல்கஹால் எடுத்துட்டு SOCl2 ப்ளஸ் pyridine தெர்மல் போடும்போது நம்ம அந்த OH ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆல்கஹால் ஃபார்ம் ஆகிடும். ப்ளஸ் பை ப்ராடக்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் ஆகும் ப்ளஸ் HCl கேஸ். இது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரியாக்ஷன்ஸ். ஏன் அப்படின்னா we can get the haloalkane 100% pure. ஏன்னா ரெண்டுமே கேஷியஸ் ப்ராடக்டாக வர்றதுனால ரியாக்ஷன் வந்து அது ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதுதான் டார்சன் ரியாக்ஷன். தட் இஸ் ஃபாலோட் SN2 மெக்கானிசம். ஸோ நீங்கள் ஆல்கஹால் எடுத்துக்கிறீங்க, thionyl chloride SOCl2. ஸோ ஆக்சிஜன் லோன் பேர் இருக்குது. At the meantime, oxygen is having more negative charge. So obviously sulfur is positive. Alcohol act as a nucleophile. It would attack here. இது மேலே போகும். கரெக்டுங்களா? இதெல்லாம் ஒரே ஸ்டெப்பில் நடக்கும். பட் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி காட்டுறேன். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? RCH2OH then SO minus then ClCl. இது அன்ஸ்டேபிள். கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ணோன்னா அது பேக் அட்டாக் அகைன் Cl மைனஸ் O மைனஸ் இங்கே அட்டாக் பண்ணும்போது அகைன் O மைனஸ் பேக் அட்டாக் பண்ணும்போது Cl மைனஸ்னு வெளில போயிடும். அந்த Cl மைனஸ் இந்த H ப்ளஸ்ஸை எடுத்துக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? RCH2OH இது பாசிட்டிவ் சைன், S டபுள் பாண்ட் O 1Cl and then Cl minus. So what will happen? That Cl minus takes H plus, it becomes neutral. புரியுதுங்களா? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா கவனிச்சிங்க, இதுவும் அன்ஸ்டேபிள் தான். ஸோ இது ஆக்சிஜன் இங்கே அட்டாக் பண்ணும்போது இது O மைனஸ்ன்னு போகும். இப்போ எப்படி ஃபார்ம் ஆகும்? RCH2O double bond SO minus and Cl. In that case, no, that Cl minus is one of the very good leaving group. So இது இங்கே அட்டாக் பண்ணும்போது Cl மைனஸ்ன்னு போகும். அந்த Cl மைனஸ் இங்கேருந்து வந்து இங்கே பேக் அட்டாக் பண்ணி இந்த O பிரேக் ஆகிடும். ஸோ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஸோ ஃபைனலாக RCH2Cl plus sulfur dioxide gas. சொல்கிறது புரியுதுங்களா? ஆல்ரெடி நம்ம HCl பை ப்ராடக்டாக வந்துடுச்சு.